Hi everyone, good morning, happy Sunday, praise the Lord. இப்போ சர்ச்சுக்கு போகிறேன். சரி, ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு தோணிடுச்சு. அதனால தான் நான் பேசுகிறேன். நம்ம சர்ச்சில் வந்து யூஸ்வலி நம்ம ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. அது அவங்கவுங்க விஷ் சிஸ்டம். நீங்கள் என்னோட தாட் என்னென்னா, நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால, நீங்கள் கலர் ட்ரெஸ் போடுறதுனால வந்து நீங்கள் வேறு சர்ச், நம்ம வேறு சர்ச்னால வந்து நான் சொர்க்கத்தில் போகிறேன், இல்லைன்னா நான் வந்து ஹோலி, நீங்கள் அன்ஹோலி, அப்படி கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே காட் வில் வாட்ச் ஓன்லி அவர் இன்னர் ஹார்ட், நாட் அவர் அவுட்டர் லுக். பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்கூலில் போகும்போது நம்ம யூனிஃபார்மில் போடுவோம்ல, சரி அதுக்காக ஒரு நாள் ஒயிட் ட்ரெஸ் நம்ம போடலாம். ஏன்னா வந்து சர்ச்சில் நிறைய பேர் வருவாங்க. சில ஆளுங்கள் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, சில ஆளுங்கள் ரொம்ப பணக்காராக இருப்பாங்க. பட் நம்ம கலர் ட்ரெஸ் நம்ம போடும்போது என்ன ஆகுனா, பணக்கார அவங்களுக்கு தகுந்த அவங்க நல்லா சூப்பர் ட்ரெஸ்ஸு நல்லா பிராண்டடாக போடுவாங்க. அதனால அந்த புவர் அண்ட் ரிச் பீப்புள் அது தனித்தனியாகவே தெரிஞ்சிடும். அதனால சில ஆளுங்கள் வந்து அதுவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சாரீ போட்டிருக்காங்க, அவங்க என்ன சுடிதார் போட்டிருக்காங்க, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஓன்லி ஒன்று அந்த ட்ரெஸ்ஸஸில் தான் இருக்குது. தவிர அவங்க வசனம் என்ன சொல்கிறாங்க, என்ன ப்ரீச்சிங் பண்ணுறாங்க, அதில் வந்து அவங்களுக்கு இருக்காது. பட் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னா நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் சிலது என்னோட தாட்டு, நான் அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லிறதுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் எனக்கு அந்த மாதிரி தோணிருச்சு. அதனால தான் நான் இது சொன்னேன். இஃப் எனிபடி கெட்டிங் ஹர்ட்டட், ஸோ ஐ எம் வெரி சாரி. பட் ஐ லவ் டு வேர் திஸ் ஒயிட் ட்ரெஸ் வெரி மச். ஸோ okay, praise the Lord everyone. Have a great Sunday. Bye bye. See you in the next video.